بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபில் 2வது அத்தியாயம், அந்த 2வது அத்தியாயத்தில் 45, 46வது வசனங்களை படித்து வருகிறோம். அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டும் என்று சொன்னால் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள். அல்லாஹ் 45வது வசனத்திலே சொல்லுகிறான், وَإِنَّهَا لَكَبِيرَةٌ إِلَّا عَلَى الْخَاشِعِينَ. உண்மையில் தொழுகை இறைவனுக்கு பணிந்தவர்களுக்கே அன்றி மற்றவர்களுக்கு பெரும் பலுவாகவே இருக்கும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். பொறுமையை பற்றி நேற்றைய தினம் ஒரு சில செய்திகளை படித்தோம். அடுத்து தொழுகையை சொல்லுகிறான். இதே போல தொழுகையின் மூலம் இறைவனை அணுகி அவன் அன்புக்கு இலக்காகி நம் லட்சியங்களை அடைய முடியும். தொழுகை மூலம் மனிதன் இறைவனை நெருங்குகின்றான் என்பதில் சந்தேகமில்லை. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்தார்கள், ஓர் அடியார் தன் இறைவனுடன் மிகவும் நெருக்கமான தொடர்பு கொள்வது சஜ்தாவினுடைய நிலையில்தான். எனவே நீங்கள் சஜ்தாவில் துஆவை அதிகப்படுத்துங்கள் என்று பெருமானார் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி தொழுகையின் வாயிலாக அல்லாஹ்வை நெருங்கி தேவைகளை அவனிடம் முறையிட்டால் அவற்றை அவன் பூர்த்தியாக்கி தருவான். சோதனைகள், துன்பங்கள் முதலியான நம்மை அணுகும் போது தொழுகை மூலம் அவற்றை துடைத்தெறிய முடியும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லித் தருகிறான். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியர்களில் ஒருவர் இறந்துவிட்ட செய்தி நபி தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டது. அவங்க உடனே சஜ்தாவில் விழுந்தார்கள். இந்த சமயத்தில் சஜ்தா செய்கிறீர்கள் என அவரிடம் வினவப்பட்ட போது அவங்க அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு துன்பம் நேர்ந்தால் உடனே நீங்கள் சஜ்தா செய்யுங்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அன்னலாரின் துணைவியார் ஒருவர் இறப்பதை விட பெரிய துன்பம் இருக்க முடியுமா, துயரம் இருக்க முடியுமா என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தெரிவித்தார்கள். தொழுகை என்பது ஆக உயர்ந்த அமல், தொழுகை என்பது ஒரு சிறந்த அமல். அதைத்தான் இங்கே நமக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தருகிறான். இது அல்லாமல் தொழுகையின் ஒவ்வொரு அம்சமும் அல்லாஹ்வின் இறையாண்மையை வெளிப்படுத்தி காட்டுகிறது. தொழுகையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹு அக்பர், அல்லாஹு மிக பெரியவன் என்கிறோம். உணப்பூர்வமாக இது மொழியப்படும் போது அல்லாஹ்வே நமக்கு உதவக்கூடியவன், அவனே நம் குறைகளை போக்கும் ஆற்றல் மிகுந்தவன் என்னும் உறுதிப்பாடு மனதில் ஆழமாக பதியும். தான் என்ற எண்ணம் மறைந்து இறை நம்பிக்கை வலுவடைந்து விட்டால் எதிலும் உறுதி குறையாமல் செய்யப்படும் துணிச்சல் மனிதனுக்கு பிறக்கும். அது அவனுடைய வெற்றிக்கு வழிகோலும். இது தொழுகையில் மட்டுமே உள்ளது என்பதை அல்லாஹ் இங்கே நமக்கு சொல்லித் தருகிறான். எனவே பொறுமையும் தொழுகையும் சோதனைகளில் சாதனை படைத்திட மிக சரியான உபகாரங்களாகும் என்றும் அறிய முடிகிறது. அடுத்த வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது, உண்மையில் தொழுகை இறைவனுக்கு பணிந்தவர்களுக்கன்றி மற்றவர்களுக்கு பெரும் பலுவாகவே இருக்கும் என்ற அந்த செய்தியையும் அல்லாஹ் இங்கே சொல்லித் தருகிறான். யாருக்கு சுமையாக இருக்கும் தொழுகை? தொழுகை ஒரு முக்கியமான வழிபாடு, அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான வணக்கம். இதனை நேரம் தவறாமல் ஒழுங்காக சரியாக நிறைவேற்றுவது என்பது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். இருப்பினும் மனதில் இறையச்சமும் மறுமையில் அல்லாஹ்வை சந்தித்தே ஆக வேண்டும் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தொழுகை ஒரு சுமையாக தெரியாது. இறையச்சமும் இஹ்லாஸும் மறுமையை நம்பியிருக்கக்கூடியவர்களுக்கு தொழுகை நிச்சயமாக சுமையாக தெரியாது.
அல்லாஹ்வுக்கு பணிந்து நடக்க வேண்டும் என்பதில் அழுத்தமான பிடிப்பும் மனக்கட்டுப்பாடும் உள்ளவர்களே இங்கே ஹாஷிஈன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப ஹாஷிஈன் என திருக்குர்ஆன் இங்கே குறிப்பிடுகிறது. இந்த ரெண்டு தன்மைகளை வளர்த்து கொள்வதன் மூலம் தொழுகையை ஒரு இலகுவான கடமையாக ஆக்கிக்கொண்டு தொடர்ந்து கடைபிடித்து வர முடியும் என்பதை இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. அடுத்து சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய இரட்சகனை சந்திப்போம் என்றும் நிச்சயமாக அவனிடையே திரும்பி செல்வோம் என்றும் உறுதியாக நம்புகின்றார்கள். அப்ப தொழுகை என்பது ரொம்ப ஆக உயர்ந்த அமல். அந்த அமலை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். தொழுகையை கொண்டு மட்டுமே அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும். அதைத்தான் இங்கே அல்லாஹ் சொல்லுகிறான். தொழுகையின் மூலமாகவும் பொறுமையின் மூலமாகவும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்வான். உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் தொழுகையின் மூலம் அடைந்து கொள்ள முடியும் என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இங்கே ரெண்டு விஷயத்தை சொல்லித் தருகிறான். தொழுகை ஒன்று, பொறுமை ஒன்று. இந்த இரண்டும் ஆக உயர்ந்த குணம். இந்த இரண்டையும் நாம் தொடர்ந்து கடைபிடித்து வர வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இங்கே முழு உம்மத்திற்குமான செய்தியை சொல்லித் தருகிறான். வல்லோ நல்ல தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடக்கூடிய அந்த பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.